மகரம் ராசி நேயர்களே 2025 உங்களோட ரீடிங் எப்படி இருக்கு பார்ப்போம். ஓகே, இப்போ நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 2025 மகரம் கேப்ரிகானுக்கு ஓவரால் மிக்ஸ் சேலஞ்சாக இருக்கும். இப்போ மிக்ஸ் சேலஞ்சிங் என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ராசிலாம் வந்து பார்க்க போனால் வேலை பிஸ்னஸ் சேலஞ்ச். பட் மகரத்துக்கு 2025லேருந்து ஃபேமிலி சேலஞ்சும் அண்ட் கேரியர் சேலஞ்சும் வரும். இப்போ ஃபேமிலி சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேமிலியில் இருக்கிற இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து 1ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதத்துக்குள்ள எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துடும். ஓகே, அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். சொத்து பிரச்சனைகள், இல்லை ரிலேட்டிவ் பிரச்சனைகள், ஃபேமிலியில் அண்ணன் தம்பி பிரச்சனைகள், சொந்தக்காரங்க பிரச்சனைகள், இதெல்லாம் 1ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்புறம் எல்லாமே குறைஞ்சி செட்டில் ஆகிடும். ஓகே, அப்புறம் மீதி இருக்கிற 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்குன்னா, வேலை வாய்ப்புகள் நிறையா வரும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும், புது நண்பர்கள், இந்த மாதிரி புதுசாக உங்களுக்கு வரும் 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும். ஸோ அப்போ மொதல் 6 மாதம் 1ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதத்துக்கு நிறைய ஃபேமிலி பிரச்சனை நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்ட்ராங்காக இருங்க, ஒரு கரெக்டான டிசிஷன் எடுங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஆபத்து அவசரத்துக்கு உதவிக்குன்னா ஃபேமிலி தவிர்த்து யாரும் இப்போ நிற்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபேமிலி பிரச்சனைகள் சின்ன சின்னதாக இல்லை பெருசாக வரும்போது உட்காந்து கலந்து பேசி நிதானமாக ஒரு நல்ல முடிவு எடுங்க. ஸோ இப்போ இந்த ஃபேமிலி பிரச்சனைன்னு சொல்லும் போது தயவு செய்து 3வது மனுஷனை வெளியே இருந்து கூப்பிட்றாதீங்க. இது உங்கள் குடும்பம், நீங்கள் தான் உட்காந்து பேசணும். சரியா? ஓகே, அடுத்தது லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, இந்த மகரத்துக்கு இந்த வருஷம் சூப்பராக இருக்கு. உங்களை நிறைய பேர் ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் எங்களுக்கு புத்திர பாக்கி வேணும், கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும், ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கு. ஓகே, புத்திர பாக்கி இந்த வருஷம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு இந்த மகரத்துக்கு. அதோட ரொம்ப முக்கியம் கமிட் பண்ணிடுங்க. ஒருத்தவங்க கூட பழகுறீங்களா, கமிட்டடாக ஆகுங்க, ஜம்ப் பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்களா, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. வேலை ஒரு பக்கம், லைஃப் ஒரு பக்கம், அதே மாதிரி ஒய்ஃபும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஓகே, அப்புறம் கேரியர் அண்ட் ஃபைனான்ஸ். ஓகே, இந்த வருஷம் மொதல் 6 மாதம் 1ஆம் மாதத்துலேருந்து 6ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் ஸ்டெடி ஆகிட்டு இருக்கும். ஃபைனான்ஷியல் எல்லாம் ஸ்டெடி ஆகிட்டு இருக்கும். வாய்ப்புகள், வேலை, பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டெடி ஆகிட்டு இருக்கும். அப்புறம் அடுத்த 6 மாதம் 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வேலை சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், இல்லை லீகல் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இந்த பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த லீகல் மேட்டர்னா சொத்து சம்மந்தப்பட்டது, வீடு சம்மந்தப்பட்டது, லீகல் மேட்டர்ஸ், லாயர், இந்த மாதிரி கோர்ட் சம்மந்தப்பட்டது 7ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வரும். கவனமாக இருங்க. இது வேலையாகவும் இருக்கலாம், இல்லை சொத்து பிரச்சனையாகவும் இருக்கலாம். கவனமாக நிதானமாக யோசிச்சு செயல் பண்ணுங்க. சரியா? எடுத்தோ கவுத்தம் செய்யாதீங்க. அப்புறம் உங்கள் ஹெல்த், இந்த வருஷம் உங்களுக்கு எந்த பிரச்சனை வரணும், 2 பிரச்சனை வரும். ஒன்று ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை பார்த்துங்க, ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, பிபி ஏறிடும். அடுத்தது கண்ணு சம்மந்தப்பட்ட நோய்கள், இந்த கண்ணு தெரியாமல் போகிறது, இந்த கண்ணு பிரச்சனைகள் எல்லாம் ரொம்ப வரும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் முடிஞ்சால் இந்த வருஷம் ஏர்லியே மெடிக்கல் டெஸ்ட் பண்ணிடுங்க, கண்ணுக்கு எல்லாம் சேர்த்து. ஓகே, உடம்பு எல்லாம் அப்படி இருக்குன்னு. ஏன்னா மெடிக்கல் டெஸ்ட் நம்ம சொல்லும்போது வருஷம் ஒரு வாட்டிச்சு கண்டிப்பாக பண்ணிடணும். ஃபுல் மெடிக்கல் செக்அப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வருஷம் உங்களுக்கு கீ மந்த்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க, நடக்க வேண்டியது நடக்கும். நீங்கள் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிவிட்டு பேலன்ஸாக இருந்துட்டு, ரைட்டு தப்பு உங்களுக்கு தெரியும், கரெக்டான பாதையில் போங்க, உங்களுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்களுக்கு வரும். ஓகே, அடுத்தது இப்போ இந்த மகரத்துக்கு அவங்களோட பிளானட் இந்த மாதிரி இருக்கு, நவகிரகம்னு பார்ப்போம். ஓகே, மகரத்துக்கு சூரியன் உங்கள் பிளானட்லேயே வீக்காக இருக்கு. அப்போ நீங்கள் வந்து சன் கிறிஸ்டல் பாய்ச்சி ஆகணும் கையில். இந்த கையில் பீச்ச கையில் சன் கிறிஸ்டல் பாய்க்கணும். சந்திரன் நியூட்ரலா இருக்கு, பிரச்சனை இல்லை. புதன் நியூட்ரலா இருக்கு, சுக்கிரன் நியூட்ரலா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை. செவ்வாய் உச்சத்துல இருக்கு. இந்த வருஷம் நீங்க கண்டிப்பா 3 மடங்கு சம்பாதிப்பீங்க. செவ்வாய் இந்த வருஷம் ஆளுது. 3 மடங்கு எல்லாரும் சம்பாரிச்சுதான் ஆகணும். 3 மடங்கு எல்லாரும் ஓடித்தான் ஆகணும். 3 மடங்கு டயர்டா இருக்கும். இது எல்லாருக்கும், எனக்கு தான் சேர்த்து சொல்றேன். உங்களோட சார்ட்ல வந்து சூரியனும் பிரியாஸ்பதியும் வீக்கா இருக்கு. ஓகே, மற்றபடி சனீஸ்வரன் ஸ்ட்ராங்கா இருக்காரு, ராகு ஸ்ட்ராங்கா இருக்காரு, கேது ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஸோ நீங்கள் எதையும் கவலைப்பட தேவையில்லை. இப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தால் உங்களால் சமாளிக்க முடியும். ஏன்னா உங்களுக்கு கேதுவும் ராகுவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்களோட மூளை கத்தி மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, சூரியனுக்கும் பிரியாஸ்பதியும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு நீங்கள் சிட்ரினும் ரெட் கிறிஸ்டலும் பாருங்க சூரியனுக்கு. அது ரெண்டுமே பார்க்க போனால் நீங்கள் பீச்சா கையில் தான் போடணும். ஓகே, ஸோ இதில் ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் என்ன தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். ஓகே, அடுத்தது உங்களில் யார் ஒன்று HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர் ஒன்று வாங்கி பாய்க்கல, இது முதல் வாங்கி பாய்ங்க. இதில் வந்து 18 நன்மைகள் இருக்கு. இதை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். ஓகே, இப்போ 3வது வருஷம் ஓடிட்டு இருக்கு. HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸ் வாட்டர், இதில் 18 நன்மைகள் இருக்கு. ஓகே, பேசிக்காக அதில் என்ன இம்பார்ட்டன்ட் நன்மைகள் பற்றி நான் பேசிடுறேன். ஓகே, ஒன்று, நம்மளை சுற்றி இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இருந்தாலும் இந்த கிறிஸ்டல் வாட்டரை பாய்க்கும் போது
நம்மளை விட்டு போயிடும் இமீடியட்டாக. இப்போ நம்ம வீட்டில் யாராச்சும் பிளாக் மேஜிக் இல்லை சேவனை வச்சிருந்தாலும் வீட்டில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணி பாய்க்கும்போது வீட்டை விட்டு ஓடிடும். ஓகே, அதே மாதிரி இப்போ வேலை இடத்துல நம்மள நிறைய பேர் பிடிக்காம இருக்காங்க, பின்னால் ஸ்டே பேக் பண்ணுறாங்க, பாஸ்க்கு நம்மளை பிடிக்கல. நீங்கள் உங்கள் வேலைக்குன்னு நீங்கள் பாடியில் ஸ்ப்ரே பண்ணி பாய்க்கும்போது உங்கள் வேலை சுகமாக போகும், உங்கள் பாஸே உங்கள்கிட்ட வந்து பேசுவார். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸு இதில் இருக்குது. ஓகே, இப்போ வியாபாரம். இப்போ நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, உங்களோட வியாபார இடத்துல ஆளுங்களே வர மாட்டுறாங்க. ஓகே, ஆளுங்களே வர மாட்டுறாங்க, ஸ்லோவாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் இந்த வியாபாரத்துக்கு கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது அங்கே ஏதாச்சும் கட்டு போட்டு வச்சிருந்தா அது ஓடிடும். ஸோ உங்களோட வியாபாரம் பெருக ஆரம்பிக்கும். ஓகே, இப்போ உங்களோட ஹெல்த் எப்போதும் சோம்பேறியா இருக்கு, டிப்ரெஷனா இருக்கு, அழுந்துகிட்டே இருக்கீங்க, ஒண்ணுமே செய்ய முடியல, அப்பனா முதல்ல நீங்க தான் பாய்க்கணும். உடம்புல டெய்லி ஸ்ப்ரே பண்ணுங்க, சூப்பர் ஆக்டிவா இருவீங்க, டிப்ரெஷன் இருக்காது, ஹைப்பர் ஆக்டிவா இருப்பீங்க. அதுதான் டிஃபரெண்ட். டிப்ரெஷனுக்கும் ஹைப்பர் ஆக்டிவா இப்ப இருந்தவங்க இப்படி ஆயிட்டுன்னு சொல்லுவாங்களே, அது கிறிஸ்டல் வாட்டர் மூலியமா நீங்க கண்டிப்பா டிஃபரன்ஸ் பார்க்க முடியும். இப்ப படிக்கிற பிள்ளைங்க, இப்போ உங்களுக்கு படிப்பு ஒழுங்காக ஃபோக்கஸ் பண்ண முடியல. இப்போ சில பேர் டிகிரி இல்லை பிஹெச்டி மாஸ்டர்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க, ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கும். ஒரு சைடு வேலை, ஒரு சைடு பிஸ்னஸ், ஒரு சைடு ஃபேமிலி. கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது உங்களோட படிப்பில் நல்ல ஸ்கோரிங் வரும். ஏன்னா எனக்கு சோஃபா வந்து டெஸ்டிமோனி வந்து யூனிவர்சிட்டியிலேருந்து வந்திருக்கு, காலேஜ் பிள்ளைங்கிட்ட வந்திருக்கு, ஸ்கூல் எஸ்பிஎம் இவங்ககிட்ட நிறைய டெஸ்டிமோனி வந்திருக்கு, அவங்க நல்ல ரிசல்ட் எடுத்திருக்காங்க. ஸோ படிப்புக்கு இது 100% உதவும். ஓகே, அதை தவிர்த்து ஃபேமிலி பாண்டிங், அண்ணன் தம்பிக்குள்ள மன வருத்தம், சண்டை, அப்பா அம்மா கூட எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, சண்டை, நீங்கள் இந்த கிறிஸ்டல் வாட்டர் வீட்டில் ஃபுல்லாக எல்லாரும் பாய்க்கும் போது ஹாப்பியாக இருப்பீங்க. இதோட பியூட்டியாக தான். ஓகே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சு போயிருப்பாங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆஃப் ஆயிருப்பாங்க, கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது 2 பேரும் சேருவாங்க. இப்போ 2 பேரும் என்ன சொல்றது, மன வருத்தத்தில் இருப்பாங்க, வருஷ கணக்கில் பேசாமல் இருப்பாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியாக இருக்கட்டும், கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கும் போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். இதோட டெஸ்டிமோனியல் மட்டும் HKSS டிவைனிட்டி கிறிஸ்டலைஸோட டெஸ்டிமோனியல் மட்டும் more than 1200 டெஸ்டிமோனியல் நான் எடுத்திருக்கேன் 2.5 வருஷத்துக்கு மேலே. ஓகே, more than 11,000 யூனிட் வெளியா இருக்கு, சிப்லா ஸ்ரீபு மேல வெளியா இருக்கு. இந்த வருஷம் நான் வெளியாக்கணும் ஒன்றும் கணக்கு பண்ணல, நான் சொன்னது ஆல்மோஸ்ட் 11,000 யூனிட் நான் வெளியாக்கியிருக்கேன் இந்த கடந்த 2 வருஷத்துக்கு மேலே. இப்போ 3ஆவது வருஷம் ஓடிட்டு இருக்கு. ஸோ யாரும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கல, இதை பாய்ங்க. கிறிஸ்டல் வாட்டர் மூலியமா உங்களுக்கு அவ்வளோ நல்ல சூப்பரான பியூட்டிஃபுல்லான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ நிறைய பேர் ஏற்கனவே கேட்டிருந்தீங்க, இந்த கிறிஸ்டல் வாட்டர் லேப் சர்டிஃபிகேட் இருக்கானே, 2த்துக்கும் லேப் சர்டிஃபிகேட் இருக்கு. இது ஸ்ப்ரே வாட்டர், இது ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, ட்ரிங்கிங் வாட்டர் எதுக்குன்னா, யாராச்சும் உங்களுக்கு பிளாக் மேஜிக் வயிற்றுல வச்சிருந்தா இல்லை உடம்புக்குள்ள இருந்தால் அதை கிளியர் பண்ணுறது தான் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகே, இது 5 நாளில் முடிச்சிடும். ஓகே, இது கிறிஸ்டல் வாட்டர் 21 டேஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டா ஸ்ப்ரே வாட்டர். ஓகே, இதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே நான் லிஸ்ட்டில் எழுதிடுவேன், எல்லா லேபிள் பின்னால் இருக்கு. ஓகே, ஸோ யாரும் கிறிஸ்டல் வாட்டர் பாய்க்கலையும் வாங்கி பாய்ங்க. மதுரை இந்த வருஷம் பார்க்க போனால் நாட் சே சோ நாட் சே வெல், நீங்கள் பேலன்ஸான வாழ்க்கையை வாழ்வீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக சூப்பராக போகிறதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, கிறிஸ்டல் வாட்டர் பாய்ங்க. அதே டைம் அது 2 கிறிஸ்டல் பாய்ங்க. ஏன்னா அந்த சூரியன் கிறிஸ்டலும் பிரியாஸ்பதி கிறிஸ்டலும் நீங்கள் லைஃப் லாங் பாய்ப்பீங்க. 20-25 மட்டும் இல்லை, நீங்கள் லைஃப் லாங் அந்த கிறிஸ்டல் பாய்ச்சி ஆகணும். ஸோ அப்புறம் பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சுமூகமாக சூப்பராக போகும். நன்றி, வணக்கம், நமச்சிவாய், இன்பமே ஷூட். எல்லோரும் பாருங்க. யாரும் என்னோட வீடியோ, என்னோட பேஜ் ஒன்று ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. அங்கே நான் நிறைய ஃப்ரீ ரெமெடி கொடுத்துருக்கேன், அதை பார்த்து உங்கள் லைஃப் ஸ்டைலை பேலன்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், நமச்சிவாய்.